வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ராஸ் த குளோப் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஒரு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஐபிஎல் நேற்று தொடங்கியிருக்கு. பாகிஸ்தான் நியூசிலாந்து சீரீஸ் வந்து ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் மற்றும் லீக் லெவல் போட்டிகள்லாம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 4வது T20 இன்டர்நேஷ்னல் போட்டி வந்து பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில இன்றைக்கி நடக்க போகுது மவுண்ட் மாக்னோயில். அது வந்து நியூசிலாந்தில் டூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் 3 போட்டிகள் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து இப்போதைக்கு நியூசிலாந்து 2-1 அப்படின்னு சொல்லிட்டு லீடில் இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு வெரி குட் கம்பேக் கொடுத்தாங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் முந்தைய. ஸோ அற்புதமான ஒரு வெற்றி, 9 விக்கெட் வித்தியாசத்தில் நல்லா சேஸ் டவுன் பண்ணினாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 4வது போட்டி நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் இன்றைக்கி வெற்றி பெறத்துக்கு கண்டிப்பாக முயலுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இன்கேஸ் அவங்களால வெற்றி பெற முடியலன்னா சீரியஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக தே வில் நாட் லெட் இட் டு கோ லைக் தட். பாகிஸ்தான் வந்து ஒரு முனைப்போடு தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் நியூசிலாந்தும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போட்டி வரையிலும் இந்த சீரியஸை விடக்கூடாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் அடுத்த போட்டியில். ஸோ அதில் அவங்களும் ட்ரை பண்ணி இதுலேயே வந்து இந்த சீரியஸை சீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி T20 சீரியஸ் 2-1 அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்துக்கு லீடிங்கில் இருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெதர் ஒன்றும் டேஞ்சரஸ் கண்டிஷன்லலாம் இல்லை. அற்புதமான ஒரு ப்ளசன்ட் வெதர், 24 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிளேயிங் கண்டிஷனுக்கு வந்து ஒரு நல்ல டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் நாம். ஸோ ஆல் இன் ஆல் இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான போட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஒரு நல்ல லெவலில் பேலன்ஸ்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ முதல் 2 போட்டி நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு போட்டி பாகிஸ்தான் வந்து ஒரு அதிரடியான கம்பேக் 9 விக்கெட் டிஃப்ரென்ஸில் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெயின் எஃபெக்ட் 15 ஓவரை ரெடியூஸ் பண்ணின மேட்ச்சு. அதுலேயே வந்து ஒரு ட்ரை பண்ணினாங்க பாகிஸ்தானு. ஆனால் அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. ஆனால் 3வது போட்டியில் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. அற்புதமான ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பி திரும்பி நாம் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ரீசெண்ட் டேஸில் பாகிஸ்தான் வெளிப்படுத்தின ஒரு நல்ல ஒரு போட்டி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த போட்டியின் 4வது போட்டி இன்றைக்கி நடக்க போகிற போட்டியை வந்து ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த போட்டியில் 2 அணிகளுமே வந்து வெற்றி பெற்று ஒன்று சீரியஸை பேலன்ஸ் பண்ணுறது, இல்லை இன்னொன்று வந்து சீரியஸை சீல் பண்ணுறது. நியூசிலாந்து வந்து சீரியஸை சீல் பண்ணுறதுக்கு முனைப்போடு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து இதை விட்டுறக்கூடாது, இந்த சீரியஸை வந்து எப்படியாவது லைவில் வச்சு வந்து 5வது போட்டிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து வர காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி முடிவு எப்படி இருக்குது, என்னென்ன ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.